நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து ஆட்டோட நுரையீரல், அதாவது லங்ஸு. அந்த லங்ஸோடு சேர்ந்தது தான் ஈரல், அந்த இதயம் எல்லாம் இதோட சேர்ந்து தான் ஒரே செட்டாக வரும். இன்றைக்கி வந்து லங்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் பற்றி கேட்டுருந்தாங்க, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம பார்க்கணும் அது எப்படி இருக்குது, அந்த நுரல் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, நுரல் எப்படி பெருசாகுது, இதெல்லாம் வந்து இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு எப்படி நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் வீடியோ பாருங்கள், சேனலை பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேசுவோம். தேங்க்யூ. பார்த்தீங்கன்னா உங்களால் சாம்பிளுக்கு 2 நுரைகள் எடுத்துருக்கேன். இப்போ அந்த ஒரு நுரையில் வந்து ஆக்சுவல் சைஸ் வந்து இதுதான் இருக்குது நுரைகளுக்கு. அந்த நுரைகள் எப்படி பெருசாகுது, சில கடைகளில் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த ரேட்டு கூட வைக்கணும்னு சொல்கிறாங்க, அதில் பெருசாக கட்டுறாங்க, என்னெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, நுரையோட ஆக்சுவல் சைஸ் என்ன, நுரைகள் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதெல்லாம் வந்து காமிக்க போகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ இந்த நுரையில் எடுத்துட்டேன். இந்த நுரையில் வந்து எப்படி நமக்கு உள்ள உடம்புக்குள்ள பாடிக்குள்ள வந்து ஏர் உள்ள இன்டேக் எடுக்கும் பொழுது எப்படி நுரையில் விரிஞ்சு பெருசாகுது அதையும் காமிக்க போகிறேன். பார்த்தீங்களா? இப்போ அதாவது நம்ம உள்ள ஏர் உள்ள போகும்போது நம்மளோட லங்ஸ் வந்து பெருசாகுது, ஏர் வெளியே போகும்போது லங்ஸ் சின்னதாகிடுது. தெரியுதுங்களா? இதுதான் வந்து உள்ள வந்து ஏர் போயிடுச்சு, ஸோ பெருசாகிடுச்சு. அப்படியே மெதுவாக ரிலீஸ் பண்ணுறோம், நுரையில் சுங்கிடுச்சு. ஸோ நம்மளோட பாடி ஃபங்க்ஷன் இதே மாதிரி தான் ஆகும். இப்போ வந்து ஃபுல் ஏர் வந்து இந்த நுரையிலுக்குள்ள இருக்கு. ஸோ நுரையில் வந்து பெருசாகிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக ஏர் ரிலீஸ் பண்ணுறேன். ஓகே, இது ஒரு மெத்தடு. இப்போ கடையில் வந்து எப்படி நுரையில் வந்து பெருசாகிறாங்க அப்படின்னா, இப்போ இது பார்த்தீங்கன்னா திரும்ப சுருக்கிடுச்சுன்னா ஆயிடும். இப்போ இந்த நுரையில் எடுத்துக்கணும். உங்களுக்கு கடைகளில் எப்படி நுரையில் பெருசாகிறாங்க ரேட் ஆக்சுவலாக நுரையில் ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 60 ரூபாய், 50 ரூபாய், 60 ரூபாய், 70 ரூபாய் சைஸ் கொடுத்து வைக்கிறாங்க. சில இடங்களில் வந்து பார்க்க சின்னதாக இருக்க நுரையில் இது வீட்டுக்குள்ள காசு அப்படிலாம் பேசுவாங்க. ஸோ அப்படின்னு சில கடையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நுரையில் நல்லா ஊதிட்டு அதை வந்து தண்ணியில் முக்குறாங்க அப்படின்னா, இப்போ வந்து சுருங்கிச்சுல, இப்போ நீங்கள் இதே இதில் தண்ணி போட்டீங்க அப்படின்னா அந்த வந்து சுருங்காமல் அப்படியே பெருசாகிட்டு இருக்கும். இப்போ உங்களுக்காக இந்த 2 முறையில் வந்து நான் சாம்பிள் எடுத்திருக்கேன். இப்போ எதுக்கு அப்படின்னா, கடைகளில் பார்த்தீங்கன்னா நுரையில் வந்து ஆக்சுவல் சைஸோட பெருசாக காட்டுறதுக்காக நல்லா ஊதிட்டு உள்ளே தண்ணி விட்டுருவாங்க. அப்படிங்கும்போது ஊதும்போது அந்த ஏர் உள்ளே போயிடுச்சு அப்படின்னா அந்த வேன்ஸ்லாம் நல்லா விரிஞ்சிடும்ல. அப்போ நீங்கள் தண்ணி உள்ளே போயிடுச்சுன்னா தண்ணி உள்ளே போயிட்டு அந்த முறையில் பெருசாகவே காட்டிடும். ஸோ அப்போ உங்களுக்கு பார்க்கும்போது என்ன தெரியும், இது நல்லா பெரிய முறைகள் மாதிரி தெரியும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நல்லா ஊதிட்டு கொஞ்சம் தண்ணி வந்து உள்ளே அனுப்பிச்சிட்டேன். ஸோ அதே மாதிரி திரும்பவும் ஊதிட்டு திரும்பவும் தண்ணியை உள்ளே அனுப்பிச்சோம் அப்படின்னா முறையில் வந்து நல்லா கட்டி மாதிரி நல்லா கல் மாதிரி நல்லா பெருசாக தெரியும். நீங்கள் வெளில பார்த்தீங்க அப்படின்னா தொகை போட்டுருந்தோம் வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நல்லா பெருசாக இருக்க மாதிரி தெரியும். இப்போ இது இன்னொரு முறையில் பாருங்களேன், 2 முறையில் வச்சுக்கோங்கன்னா இதுதான் ஆக்சுவல். இந்த இன்னொரு ஹேண்டில் இருக்கிற முறையில் இருக்குல்ல, அதுதான் ஆக்சுவல் சைஸு. பட் வெளில பார்க்கும்போது என்ன சின்னதாக இருக்குது, சுருங்கி இருக்குது அப்படின்னு தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து ட்ரிக்ஸு. ஒரு சில கடைகளில் இந்த மாதிரி பண்ணுவாங்க, பட் நம்ம அந்த மாதிரி பண்ணுறது கிடையாது. ஸோ தண்ணி வந்து அந்த உள்ள இடத்துக்குள்ளே போகும்பொழுது உங்களுக்கு அந்த ஃபீல் தெரியும். நீங்கள் பார்க்கும்போது ஐயோ பெருசாக இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்குது, ஸோ பைசா கொடுக்கலாம் அந்த மாதிரிலாம் நினைப்பீங்க. ஸோ இதுதான் அதோட சீக்ரெட்டு. ஸோ இந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் வந்து நார்மலாகவே சைஸை வந்து ஒரு பெரிய விஷயமாக பார்க்காம பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வெட்டும் போது உங்களுக்கு அந்த ஃபீல் தெரியும். ஏன் அப்படின்னா, இந்த தண்ணி ஊற்றுன முறைகள் வந்து நல்லா வெள்ளைன்னு இருக்கும். இன்னொரு முறையில் வந்து ரெட்டிஷாக இருக்கும். ஆனால் அந்த ரெட்டிஷாக இருக்க முறைக்கு உள்ள பிளட் இருக்கும். அதனால் நமக்கு வந்து அது ரெட்டிஷாகவே இருக்கும். இதில் வந்து இந்த பிளட் எல்லாமே தண்ணியாக போனனால ஒயிட் கலரில் மாறிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் வெட்டும் பொழுது இதோட ஃபீல் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதை நீங்கள் பாருங்களேன். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த நுரையில் பாருங்களேன், இங்கே உங்களை வெட்டுறேன் அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு ஃபீலுமே தெரியாது. ஆக்சுவல் சைஸில் நார்மலாக தான் இருக்கும். இதெல்லாம் அந்த வேன்ஸில் உள்ள இருக்க ஸ்பேசஸில் இருக்கும். தொடர்ந்து உங்களுக்கு பிளட் வெளியே வந்துட்டே இருக்கும். இப்போ நீங்கள் இதை பார்த்து இருந்துச்சுங்களேன், உங்களால் இங்கே உள்ளே வந்து தண்ணி தான் வரும். தண்ணி போயிருக்கோம். இதில் வந்து பிளட் வந்தது, இதில் பாருங்கள், இதில் தண்ணி வெளியே முறையாக வரும். ஸோ இதுதான் அந்த டிஃப்ரென்ஸு. ஸோ அதனால தான் வந்து இந்த நோர்கள் பெருசாக தெரியுது, நெல் சின்னதாக தெரியுது. இப்போ இது வெட்டும் போது உங்களுக்கு தெரியும், இது வந்து கல் மாதிரி இருக்கும். வெட்டும்போது வெட்ட உங்களால் ஈஸியாக வந்து நுரைகள் இந்த பாருங்கள் நுரையாக வருதா. ஸோ இதுதான் வந்து இந்த நுரைகளுக்கும் அந்த நுரைக்கும் உள்ள வித்தியாசம். ரெண்டுமே ஆட்டு நுரைகள் தான். ரெண்டுமே வந்து நீங்கள் உங்கள் கண்ணு மாதிரி தான் காமிச்சேன். பட் எப்படி வந்து பெருசாகுது, இந்த நுரை சின்னதாக இருக்கிறது தான் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க. அதுபோல் இந்த சங்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க சாப்பிடும் பொழுது.
இந்த சங்கு ஓகேவா. இப்போ இதே இந்த நோய் எப்படி பாருங்க, இதில் இந்த மாதிரி அந்த ஒரே ஃபோல்டு வந்து ஸ்டெடியான பீஸாக இருக்காது, நல்லா லேஸாக தான் இருக்கும் பாருங்க. இப்போ இது வந்து வேஸ்ட்டு, நீங்கள் இதெல்லாம் எடுத்துடணும், சுத்தமாக எடுத்துகிட்டு இந்த நரம்புலாம் எடுத்துகிட்டு தான் வந்து நீங்கள் வெட்டணும். சில உள்ள சாணி இருக்கும், நீங்கள் இது வந்து ப்ராப்பராக க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை இது க்ளீனாக தான் இருக்குது, அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வேஸ்ட்னு சொல்லி வேறு எடுத்து போட்டுடலாம். இந்த முறையில் வந்து எப்படி சாப்பிடலாம் அப்படின்னா, நீங்கள் குடல் இருக்குல்ல, ஆட்டு குடல்